பொருளதிகார கற்பியலை நாம் பார்க்கின்றோம். ஏன் கூற்று கூற்று என்று எல்லா கூற்றையும் சொல்லிக் கொண்டு வருகிறார்? தலைமகள் கூற்று, தலைவன் கூற்று, செவிலி கூற்று, செவிலித்தாய் நற்றாய் கூற்று, இதெல்லாம் இது ஒரு காவியம் இயற்றுவதற்கு ஒரு கருப்பொருள். அதனால் அதிலே வருகின்ற பாத்திரங்கள் பேசும், பேச வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதை நாம் என்ன வேணா கற்பனை பண்ணி பேச வச்சுக்கலாம். எப்படி? தமிழ் பண்பாடு கெடாமல், தமிழருடைய ஒழுக்கம் கெடாமல், அந்த நேர்மை கெடாமல், அப்படி நாம அதை படைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த கூற்றெல்லாம் வருகிறது. இல்ல தலைமகள் கூற்று என்றால் தலைமகள் பேச வேண்டிய சூழ்நிலை என்ன, எப்பொழுது வரும்? இது 1092வது நூற்பா. கரணத்தின் அமைந்து முடிந்த காலை என்று தொடங்கி எண்ணரும் சிறப்பின் கிழவோன் மேன என்று முடிகிறது. அதனால் நூலில் இருக்கின்ற என்ன ஒண்ணு பிரித்து படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதுல கொஞ்சம் பெரும்பாலும் பிரித்து படிக்காமல் இருக்கும். ஆனால் அடுத்து நான் அது பொருள் மட்டும் சொல்லி விடுகிறேன். திருமணம் முடிந்த பிறகு களவு காலத்தில் இருந்த அச்சம், பதற்றம் உள்ளிட்டவை நீங்கிய பின்பு மகிழ்ச்சி நிலையில் தலைவன் உரையாடுதல் என்னும் தலைவனது கூற்று நிகழும். அது 33 வகைப்படும். மனைவினை முடிந்து விட்டதனால் தலைவன் தலைவியை கூடும் பொழுதும், மனைவியை முடிந்து விட்டதனால் தலைவன் தலைவியை கூடும் பொழுதும் அப்படின்னு. இரண்டாவது, தலைவன் தனது உள்ளத்து பெரும் மகிழ்ச்சியின் போதும் வரும். தலைவி இல்ல கிடத்தி ஆகிவிட்டதனால் அவளுக்கு அஞ்சி நடக்கும் பொழுதும். என்ன, களவு காலத்துல வேற யாரும் இருக்க முடியாது. அதனால தோழி துணையாக இருந்தார், சான்றோரும் இருந்தனர். இந்த தெய்வம்னு இருக்கும், அதனால நான் சான்றோர்னு சொல்றேன். அந்த பெருமை மிகுந்த தோழியினையும் சான்றோரையும் நினைத்து நெகிழும் பொழுதும் தலைவி பேசுவாள். களவு காலத்தில் நிகழ்ந்த துன்ப நிலையில் துன்பமெல்லாம் தீரும்படி இன்பமாக தலைவி தன்னிடத்தில் பேசும் பொழுதும், யாரு தலைவனிடத்தில் பேசும் பொழுதும் கூற்று நிகழும். தலைவியை பாராட்டி பேச வேண்டிய நிலையில் நீ எதனை தொட்டாலும் அது பேர் அமுதாக மாறி இனிக்கின்றது என்று பாராட்டி பேசும் பொழுதும், இது தலைவன் பாராட்டுகிறான். அதனால அவள் பேச வேண்டிய சூழ்நிலை. அறவோராகிய அந்தணரை சான்றோரை அவர்தம் சிறப்புகளை ஒழுக்கத்தினை எடுத்துக்காட்டாக காட்டி தலைவிக்கு எடுத்துக் கொள்ளும்போது, களவு காலத்தில் ஒழுக்கத்தினை கட்டுப்பாட்டினை கண்ணியத்தினை துன்பப்பட்டு காத்து ஒழுகிய அச்செயலினை கூறுகின்ற பொழுதும், களவு கால வெளியில் வெட்ட வெளியில் எழுதிய எழுத்தினை போன்று மறைந்து போனதனை, காணாமற் போனதனை எண்ணி எந்தவித இடையூறும் இன்றி இன்பம் துய்க்கின்ற நிலையினை தலைவியிடம் கூறி மகிழும் பொழுதும், களவு காலத்தில் பிரிந்து செல்லும் பொழுது அஞ்சாதே வருந்தாதே என்று ஆறுதல் சொல்லி சென்று வாராத போதும் அவள் பேசுகின்ற சூழ்நிலை உருவாகிறது. 13, பொறுமையும் பெருமையும் மிகுந்து விளங்குகின்ற தலைவியின் வழியாக தன்னை போன்ற புதல்வனை பெற்ற பிறகும் கொஞ்சி மகிழும் பொழுதும், களவு காலத்தில் தோழியிடம் கெஞ்சி கூத்தாடி வாயில் தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. வாயில் என்பது தூது, அதாவது கேட்டுக்கொள்றது. நான் சந்திக்க முடியுமான்னு கேட்கும் போதும், சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததென எண்ணி பார்க்கும் போதும், மகனை பெற்றெடுத்த பின்பு நெய்யாடல், அதாவது
எண்ணெய் தேய்த்து குளித்தல்னு ஒண்ணு இருந்திருக்குது. இத உரையாசிரியர்கள் தீட்டு கழித்தல்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. தீட்டு கழித்தலாம் ஒரு உரையாசிரியர் தீட்டு கழித்தல்னு எழுதியிருக்காரு. அதாவது எண்ணெய் தேய்த்து குளியல் நடக்குது, அவ்வளவுதான். மகனை பெற்றெடுத்த பின்பு நெய்யாடல், அதாவது எண்ணெய் குளியல் நடத்தும் பொழுது தலைவனது மெல் அடியினை தொட்டு வணங்குகின்ற பொழுதும். இப்ப பாருங்க, தலைவன், அதாவது ரொம்ப பேர் இப்போ தொல்காப்பியரு ஆணாதிக்கவாதி, பெண்ணடிமைத்தன உடையவர். இங்கே தலைவன் அந்த தலைவியினுடைய காலை தொட்டு வணங்குறானாம். வணங்க வேண்டும், வணங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா இப்போ தலைவனை அடிமைப்படுத்துறாரா இல்லையா? இவர் ஆணாதிக்கவாதியா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது தலைவியினது மெல் அடியினை தொட்டு வணங்குகின்ற பொழுதும், தொட்டு வணங்குறான் அந்த குழந்தை பெற்றெடுத்த அந்த தலைவியை. படுக்கை அறையினில் தலைவனை தழுவாது முதல்வனை தழுவிக்கொண்டு இருந்த பொழுது தன்னை தழுவிக்கொள்ளுமாறு வேண்டி தலைவனது மெல்லடியினை தொட்டு வணங்குகின்ற பொழுது. அவ இப்போ குழந்தை பிறந்துச்சு, அவ குழந்தையை கட்டி அனுப்பி படுத்துனுகிறா. குழந்தை பிறந்த பிற்பாடு அன்பு அங்கதான் போயிடும், பாதி போயிடும். அதனால இவர் அவர் பக்கம் திரும்புறதுக்கு கேட்கிறார். அப்போதுதான் அவள் பேசுவாள். தான் நெருங்க முடியாதபடி தலைவி முரண்டு பிடித்த போது அவளுக்கு நெருக்கமான பெண்டிரை அணுகி அவளது ஊடலை தணிக்க முயலுகின்ற பொழுதும், நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன் என்று தலைவன் கூறியதனை கேட்ட தலைவி வருந்திய பொழுது பேச வேண்டிய சூழ்நிலை. தலைவியாகிய உன்னையும் உன் தோழியையும் விட்டு பிரிய மாட்டேன் என்று தலைவன் உறுதிமொழி கூறுகின்ற போதும். அப்ப என்ன சொல்லுவா? அப்படிதான் சொல்லுவேன், அப்புறம் விட்டுட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீண்ட நாள்கள் தலைவன் பிரிந்திருந்த போது பெரிதும் வருந்திய தலைவிக்கு ஆறுதல் மொழி கொடுக்கின்ற போதும் அவள் பேசுவாள். முதலில் பிரிந்த போது, பிரிந்த காலத்தில் இடையில் தலைவியை நினைந்து வருந்திய தலைவன் மீண்டும் பிரிய கருதிய நிலையிலும் பேசுவாள். பொருளினது தேவையை விட அன்பினால் விளைந்திருக்கின்ற காம உணர்வினது வலிமையினை தலைவி கூறுகின்ற பொழுதும். இவன் பொருள் தேட போறேன்றான். ஆமா, அந்த வாழ்க்கையினுடைய இன்பத்தை விடவும் அந்த பொருளுடைய இன்பம் பெருசு, போகாதேன்னு தடுக்கிறார். பொருளினது தேவையை விட அன்பினால் விளைந்திருக்கின்ற காம உணர்வினது வலிமையினை தலைவி கூறுகின்ற பொழுதும் கூற்று நிகழும். தன்னை மணந்த தலைவன் தன்னை கைவிட்டு விலகி விடுவானோ என்னும் அச்சம் தலைவிக்கு ஏற்பட்டு விட்ட பொழுதும். அவளுக்கு அச்சம் வந்துச்சு. பெரும்பாலும் தன்னை மணந்த தலைவன் தன்னை கைவிட்டு விலகி விடுவானோ என்னும் அச்சம் எப்பொழுது? இந்த அம்மா பிள்ளைத்தாட்சியாக இருக்கும்போது, சூழாகி இருக்கும் பொழுது இவர் வெளியில போக ஆரம்பிச்சிருவார். தன்னை கைவிட்டு விடுவானோ விலகி விடுவானோ என்னும் அச்சம் தலைவிக்கு ஏற்பட்டு விட்ட பொழுதும் பேசுவாள். உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று தலைவிக்கு உறுதிமொழி கூறும் பொழுதும் அவர் பேசுவார். நீ பிரியும் பொழுது உன்னுடன் தலைவியையும் அழைத்து கொண்டு போ என்று தோழி தலைவனிடம் கூறும்போது, ஒரு தோழி பேசுறா, நீ போறதா இருந்தா தலைவியும் கூட கூட்டும் போ அப்படின்னா போக மாட்டான். நான் தலைவியை கூட்டும் போற முடியாது. வேற்று நாட்டிற்கு சென்று மேற்படிப்பு படிப்பதற்காக பிரியும் பொழுது ஏற்படுகின்ற சிக்கலின் போதும் பேசுவாள். படிப்பதற்கு போகாமல் திரும்பி விடலாமா என்று கருதி பாதி வழியிலேயே தலைவன் நினைக்கும் போதும் பேசுவாள். தலைவன் வேற்று நாடு சென்று மீண்டு வந்த போது அடைந்த சிறப்பின் போதும், அதாவது மகிழ்ச்சியின் போதும் தலைவி பேசுவாள். வெளிநாடு சென்று வீடு திரும்பும் போது தலைவியை பார்த்தல் வேண்டும் என்னும் பேரவாவினால் பேரை விரைந்து செலுத்துமாறு தேர்ப்பாகனிடம் கூறும்போதும் அவன் பேசுவான்.
தலைவியோடு ஓர் இல்லத்தில் உடன் உறையும் காமக்கிழத்தி இருக்கிழத்தி என்று கூறப்பெறும் இருவரும் சொல்லிய வருத்தம் தோய்ந்த சொல்லை கேட்டு அதற்கான ஆறுதல் மொழியினை கூறுகின்ற போதும் தலைவன் தான் பிரிந்து சென்ற நாட்டினில் தனக்கு ஏற்பட்ட துன்பம் தொல்லை இடர்பாடுகளை தலைவியிடம் வந்து கூறும் பொழுதும் அவள் பேசுவாள். சென்ற காரியம் வெற்றியாக முடிந்ததனை மகிழ்ச்சியாக கொண்டாட விருந்து வைத்து நல்லவற்றை கூறும் பொழுதும் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. வெளிநாடு சென்று வெற்றியுடன் திரும்பியுள்ள தன்னை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற தன் மனைவியும் காம கிழத்தியும் சுற்றத்தினரும் யார் வந்திருக்காங்க பாருங்க, வரவேற்கிறது. ஐயா, வெளிநாடு சென்று வெற்றியுடன் திரும்பியுள்ள தன்னை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற தன் மனைவியும் காம கிழத்தியும் சுற்றத்தினரும் தனக்கு சூட்டுவதற்காக மாலையினை எழுதியிருந்த பொழுதும் பாணர், கூத்தர், விரலியர், அதாவது வாயில் தூது வந்து கூறிய போது தலைவன் மறுமொழி கூறுகின்ற போதும் அவர் பேசுகிறார். வேறு மற்ற வாயில்கள் தூதுவர் வந்து தன்னிடம் பேசும்போதும் தலைவனது கூற்று நிகழும் என தலைவியினது கூற்று நிகழும் என தலைவனிடத்தில் கூறுகள் நிகழும் என்று தொல்காப்பியர் நீர்ப்பான் வழி கூறியுள்ளார். 33. தலை அவிழ்தல் என்பது இங்கே களவில் இருந்த சிக்கல் தீர்ந்ததுன்னு அர்த்தம். களவுல பல சிக்கல்கள் இருந்தது, அது தீர்ந்தது. இறந்துன்னு ஒரு சொல்லு இருக்கிறது, வல்லினரா, அதுக்கு அஞ்சின்னு பொருளா இங்கே பாருங்க. இறந்து என்றா கடந்துன்னு ஒரு பொருள், இறந்துன்னா செத்துன்னு ஒரு பொருள், இறந்துன்னா இறந்த காலம் கடந்து போனதுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அஞ்சு என்பதுதான் பொருள். நாமக்காலம்னா தெரியும் உங்களுக்கு, நாமம்னா வள்ளுவரே அச்சம் என்ற பொருள்ல நாமம் என்ற சொல்ல பயன்படுத்துறார். இங்க நாமக்காலம்னா அச்சக்காலம்னு பொருள் இருக்கிறது. ஏமுரு காவலாய் அமைந்த, ஏமுருன்னா ஏமம்னாலே காவல்னு பாதுகாப்புன்னு அர்த்தம். அதனால காவலாய் அமைந்த, அலைன்னா கலந்து, ஏனதுன்னா எதையேனும், நோன்மைன்னா போருங்க பொறுமை, நோற்று கொள்ளுதல்னா தாங்கி கொள்ளுதல்னு அர்த்தம். நோன்புறுத்தல்னா தாங்கி கொண்டு இருக்கிறது. புனிருன்னா தெரியும் உங்களுக்கு, அதாவது பிள்ளை பெற்ற புதிய அதாவது நேரம். அப்போது புனிற்று என்று ஒரு சொல்லு சங்க இலக்கியத்தில் இருக்கு. கன்றி ஈழ்ந்த பசு. அது இங்க வந்து புனிறு அப்படின்னு சொல்லும் போது ஈன்ற அனிமை, அதாவது பிள்ளை பெற்ற கொஞ்சம் நேரத்துல. அப்புறம் ஐயர் இங்க பெரியோர் பாருங்க, ஐயர் என்பதற்கு பெரியோர். அமரர் என்ன, சான்றோரின் துணை சான்றோனாகிய, அதாவது போர்க்களத்தில் இறக்கிறவன் தான் அமரர், அமரரானார். இப்ப இது சாவு கடனுக்கு வந்தாலே அமரர் ஆயிட்டார். ஆச்சா, அதுக்கு அடுத்து துணை அணை. துணை அணைன்னு ஒரு சொல்லு செய்யுள்ள இருக்கு. அது என்னன்னு கேட்டா, இரட்டை தலையணையம், 2 பேர் படுக்கிற மாதிரி இருக்கிற தலையணை அந்த காலத்துல ஒன்னா இருந்திருக்கு. துணை அணை, அதுக்கு பேர் இரட்டை தலையணை. சரி, இப்போ தலைவியின் கூற்று. இதுவரையும் தலைவன் பார்த்தோம், இப்போ தலைவியின் கூற்று. 1093 1093வது நூற்பா. இது தலைவியின் கூற்று. அவன் அறிவு ஆற்ற அறியும் ஆகலின் தொடங்கி வாயிலின் வரும் வகையோடு தொகை கிழவோல் செப்பல் கிழவது என்ப என்று முடிகிறது. அதனால் நான் அந்த செய்யுளை சொல்லாமல் பொருளை மட்டும் சொல்லுகிறேன். கற்பு நிலையில், அதாவது இல்லற வாழ்க்கையினை இனிதுறவே இயக்கி கொண்டிருக்கின்ற காலத்தில் தலைவனது கூற்று நிகழ்கின்ற இடங்கள். ஏற்கனவே சொன்னது தலைவன் கூற்று, இது தலைவியின் கூற்று. தலைவனது கூற்று நிகழ்கின்ற இடங்களில், கூற்றுன்னா தெரியும், சொல்லு, பேச்சு, உரையாடல்.
இது 24 என்று இலக்கண சான்றோர் கூறுவர். இது 24 தான். தலைவியானவள் தலைவனை நன்கு அறிந்தவள் ஆதலின் அவளை புகழ்ந்து பேசுவாள், அவனை புகழ்ந்து பேசுவாள். என்ன அர்த்தம்? தலைவியானவள் தலைவனை நன்கு அறிந்தவள் ஆதலின் அவனை புகழ்ந்து பேசுவாள். தலைவனானவன் நடக்க வேண்டிய அறநெறியிலிருந்து வழுவி நடக்கும் பொழுது, இது கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். இவர் ஆணாதிக்கவாதியா பெண்ணாதிக்கவாதியா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க தொல்காப்பியரை. ஒரு தலைவனை என்ன சொல்றாரு? தலைவனானவன் முதல்ல தலைவியானவள் நன்கு அறிந்தவளாதனில் அவள் புகழ்ந்து பேசுறார். சரி, தலைவனானவன் நடக்க வேண்டிய அறநெறியிலிருந்து வழுவி நடக்கும் பொழுது தலைவனை தலைவி அறநெறியில் நடக்க செய்வாள். அப்ப கண்டிப்பாளா இல்லையா? இப்போ தலைவி கண்டிக்கிற நிலைக்கு ஒரு செய்யுள் இயற்றாரு தொல்காப்பியர். இவர் எப்படி ஆணாதிக்கவாதி? சிந்தித்து பாருங்கள். தனக்கு வேண்டிய உரிமையினை வழங்கிய தலைவியினிடத்தில் தவறாமல் தகுந்த அன்பினை செலுத்துவாள் தலைவி. அதுக்கு வேண்டிய உரிமையை செலுத்துறா. சரி, தலைவியினை விட்டு தலைவன் பிரிந்திருக்கின்ற பொழுது தலைவியானவள் காமம் விகுதி கொண்டு புலம்புவாள். பிரிஞ்சு போயிட்டாக்கா அந்த அம்மாவுக்கு புலம்பல் வந்துடும். 5, கற்பு வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருதல் உண்டு. இன்பமுறும் பொழுதும் துன்பமுறும் பொழுதும் தலைவனது கூற்று நிகழும் ஆறுதல் சொல்றார். மகன் பிறந்து நெய்யாடல் முடிந்த பிறகு கேலி பேசிய தலைவனை பக்கத்தில் வராமல் செய்யும் பொழுதும் கூற்று நிகழும். இவ்வளவு தலைவி என்றார். இப்போ கேலி பேசிய தலைவி என்னன்னா, மகன் பிறந்து நெய்யாடல் முடிந்த பிறகு கேலி பேசிய தலைவனை பக்கத்தில் வராமல் செய்யும் பொழுது, நீ கிட்ட வராதியான், அப்பொழுது தலைவி பேசுவாள். வேறு ஒரு பெண்ணிடம் சென்று வந்த தலைவன் தன்னை நெருங்காதவாறு செய்து அவன் விரும்பிய அவளை எதிர்த்து தனது புணர்ச்சியினை மறுக்கும் பொழுதும் தலைவனது கூற்று நிகழும். இது நிகழும். அவர் சொல்லலாம்னா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னு சொல்லுது. நிகழும், அவ்வளவுதான். அது என்ன வேணா நாம எழுதிக்கலாம். பரத்தையிடம் சென்று வந்த தலைவனை நீ எம் தங்கையராகிய, பாருங்க தங்கையர்ன்னு சொல்றா, யார? பரத்தையர எம் தங்கையர்ன்றா. பரத்தையிடம் சென்று வந்த தலைவனை நீ எம் தங்கையராகிய அப்பரத்தையிடம் எவ்வாறெல்லாம் ஆசை வார்த்தைகளை உரையாடுவாய், அதன்படி பேசி காட்டுன்னு கேக்குறான். அங்க எப்படி பேசுவ, அந்த மாதிரி கொஞ்சம் பேசாங்க என்றெல்லாம் காட்டு என்று கேலி பண்ணி பேசும் பொழுதும் கூட்டு நிகழும். சரி, 9, தலைவன் பரத்தையரை மறந்து பரத்தையிடம் செல்லாமல் இருக்கின்ற பொழுது, அந்த தலைவன் பரத்தையரை மறந்து பரத்தையிடம் செல்லாமல் இருக்கின்ற பொழுதும் ஏன் பரத்தையிடம் செல்லவில்லையா என்று கேலி பேசி தலைவனிடத்தில் மூடல் நிகழ்த்தும் போதும் பேசுவாள், தலைவி பேசுவாள். தலைவனின் காமக்கிழத்தியானவள் தன் மகனை தெருவில் கண்டு அவனுடன் மகிழ்ந்து விளையாடும் பொழுதும் அவளிடம் தலைவி பேசுகின்ற கூற்று நிகழும். பார், இவங்க பெற்றெடுத்த பிள்ளை தெருவில் விளையாடினது, காமக்கிழத்தி அவனை தூக்கி வச்சுக்கணும் கொஞ்சிட்டு இருக்கா. அப்பொழுது இவன் ஏன் எடுத்துன்னு பேசுறா அப்படின்னும். காமக்கிழத்திய ரொம்ப மோசமா படைக்கல தொல்காப்பியர். காமக்கிழத்தின்னு பேர் வச்சுக்கிட்டாரே தவிர ரொம்ப அருமையான பாத்திரமாக அதை படைத்திருக்கிறார். தன் மகனுடன் காமக்கிழத்தி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது காமக்கிழத்தியிடம் தலைவி பேசி ஊடல் கொண்டிருக்கும் பொழுது தலைவிக்கு தெரியாமல் தெரியாமல் தலைவியின் பின்னால் சென்று
தலைவியை அழகுபடுத்துவதனை போன்று தலைவனது ஊடலை தீர்க்க தலைவன் முயலும் போது தலைவி தலைவனுடன் பேசுகின்ற கூற்று நிகழும். என்ன தெரியுது? பின்னால தலையை கோதி விடுறாரு, தலையை கூண்டி விடுறாராம். கோபத்தை தணிக்கிறதுக்காக, ஊடலை தணிப்பதற்காக சமாதானப்படுத்துறார். அதாவது தலைவிக்கு தெரியாமல் தலைவியின் பின்னால் சென்று தலைவியை அழகுபடுத்துவதனை போன்று தலைவியது ஊடலை தீர்க்க தலைவன் முயலும் பொழுது தலைவனுடன் பேசுகின்ற கூற்று நிகழும். 12 பரதையை நாடுதல், காமக்கிழத்தியிடம் செல்லுதல் போன்ற தவறான போக்கினை என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது இது நாம சேர்த்துக்கிறது இல்லை, அவருடைய நடையில சொல்றாரு தொல்காப்பியர். நான் என்னுடைய நடையில கொடுத்திருக்கிறேன், பல நூலை படிச்சுதான். பரதையை நாடுதல், காமக்கிழத்தியிடம் செல்லுதல் போன்ற தவறான போக்கினை கொண்ட தலைவனை தடுத்து நிறுத்துகின்ற பாங்கினில் தன் மகனை பார்த்து, யாரு மகனை பார்த்து, அதாவது சாக்கிட்டு பேசுறது, இதான் சாக்கிட்டு பேசுறது. தலைவனை, அதாவது தன் மகனை பார்த்து அப்பாவை போலத்தானே நீ இருப்ப அப்படின்னு பேசுறது. அப்பாவை போலத்தானே இவனும் இருப்பான் என்று மகனை படித்துரைப்பதனை போன்று பேசுகின்ற பொழுது கூற்று நிகழும். இப்ப இவர் ஆணாதிக்கவாதியா பெண்ணாதிக்கவாதியா நினைச்சீங்க. தலைவனின் செயலால் முன்பு தலைவனுக்காக தன்னிடம் தூது வந்து தலைவனை புகழ்ந்து பேசிய பாணர், கூத்தர், விரலியர், அந்தனர், அறவோர், அந்தனர் என்பது இங்க அறவோர், அந்த அவங்க இல்ல, உள்ளிட்டோர் இப்பொழுது தலைவிக்கு கொடியராக தென்படுகின்றனர். அப்பொழுது தலைவியனது கூற்று நிகழும். இவங்கெல்லாம் ரொம்ப அவனுக்காக பரிந்து பேசினாங்க. இப்ப எங்க போனாங்க? அவன் பார் பரத வீட்டுக்கு போட்டிட்டான் பேசுறான். பரதையரை நாடி செல்லுகின்ற தலைவனது செய்கை தவறானதே. யார் சொல்றது? இந்த சொல்ல யார் சொல்றது? தொல்காப்பியர் சொல்றாரு. பரதையை நாடி செல்லுகின்ற தலைவனது செய்கை தவறானதே ஆயினும் அதனை பொறுத்து கொள்ளுமாறு வேண்டி தலைவனது கால் அடியினில் விழுந்த தலைவனை என்ன செய்யறாரு பாருங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க தலைவன். கற்பனை இல்லை, அவருடைய நூற்பாதுல இருக்கு. அதாவது கால் அடியினில் விழுந்த தலைவனை கடுமையான உரையினை கூறி பரதையர் இக்காட்சியினை கண்டால் எள்ளி நகையாடுவர் என்றான். விழறான். இத அந்த பரதைய இழுக்கிழத்திங்க பார்த்தாங்க உன்னை மதிப்பாங்களான்னு கேக்குறான். எள்ளி நகையாடுவரே என்று தலைவி கூறுகின்ற கூற்று நிகழும். 15 பொய் ஒழுக்கத்தினை கொண்ட பரதையானவள் தன் மகனை காண அவனுடன் கொஞ்சி மகிழ விரும்பியதனை அறிந்த தலைவி சினம் கொண்டழுவாள். அப்பொழுது தலைவிக்கு கூட்டு நிகழ் உணர்ப்பா. ஆனா அவளை அப்படி படைக்கல. இவரு ரொம்ப அருமையா படைக்கிறார். நான் பாக்குறேன் எவ்வளவு அருமையான செய்திகள் எல்லாம் சொல்றார். தான் பெற்ற அன்புசால் மகனை பரதையானவள் தனக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு சென்று விடுவாளோ என்று அச்சம் கொண்ட தலைவி மகனை தன்னிடமே சிறை வைத்துக் கொள்ளும் போதும் தலைவிக்கு கூற்று நிகழும். சரி, 17 மகன் தலைவிதான். தலைவியின் கூற்றுனா தலைவிக்கு கூற்று நிகழும்னா தலைவி பேசுற நிலை வரும் அர்த்தம். வேற என்ன? இப்ப எனக்கு மகன்னா என்ன அர்த்தம்? அதுதான் சரியானது. எனக்கு மகன், எனக்கு மனைவி, எனக்கு அண்ணன், எனக்கு தம்பி, எனக்கு தங்கை, அப்படிதான் சொல்லணுமே தவிர எனது சொல்லவே கூடாது, என்னுடைய சொல்லக்கூடாது. என்னுடைய சொல்லலாம்னு நன்னூலார் சொல்றாரு. இப்ப அது சொத்தாயிடும், பொருளாயிடும். என்னுடைய என்பது பொருள்.
ஆனா அவர் சொல்லலாம்னு சொல்றாரு. ஏன்னா தொல்காப்பியர் அது என்றாலே அது பொருள், பொத்து, சொத்து, பொருள், அது உயர்திணைக்கு சேர்க்கக்கூடாதுன்றார். இவர் தான் 6ஆம் வேற்றுமை அதுவோட உடையன்னு ஒரு சொல்ல சேர்த்தார். அந்த உடைய அதுல ஒரு விளக்கம் சொல்றாரு. அந்த விளக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவ்வளவுதான், அதுல தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டா, அது என்பதற்கும் உடைய என்பதற்கும் என்ன பொருள் அப்படின்னு நன்னூலார் சொல்றார். இப்ப இந்த கை இருக்கிறது, என்னோடு ஒட்டி இருக்கிற வரையில் இது என்னுடைய கை. இதை வெட்டி கீழே உங்கிட்டா எனது கை. அவ்வளவுதான். இந்த வேறுபாட்டை சொல்றார். பொருளிலேயே இந்த உடைய என்பதற்கு என்னோடு ஒட்டி கொண்டு இருக்கிறவரையும் என்னுடைய, இது என்னை விட்டு பிரிந்து விட்டால் எனது சொல்லலாம்ன்றாரு. அப்படியே ஒத்துக்கலாம். எனக்கு மனைவின்னு சொல்லலாம், என்னுடைய மனைவின்னு சொல்லலாம்னு சொல்றாரு. அது ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி தொல்காப்பியர் சொல்லல. எனக்கு மாணவிதான், எனக்கு தந்தை, எனக்கு தாய், எனக்கு அண்ணன், இதுதான் சரியானது. ஏன்னா முறை பெயர்னா இப்படிதான் வரணும். இதை நாம தப்பிச்சுக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, எனதுன்னு போடுறது தப்பு. எல்லா அடைப்புகளிலும் எனது மகள், எனது மகள்னா போட்டுக்கிறாங்க. எனது ஆடுன்னு எழுதலாம், எனது மாடுன்னு எழுதலாம், எனது கோழின்னு எழுதலாம். எனது மகன் எழுதவே கூடாது. எனக்கு மகன் தான் சரியானது. ஆனால் எனக்குன்றது என்னமோ பெரிய உயர்ந்தது, தவறானதுன்னு நினைச்சால் என் மகன் சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். இது என்ன ஆகும்னா, எனதுன்னு எடுத்துக்கலாம், எனக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த எண் என்பது பகுதி. அவ்வளவுதான். அதுல எதை வேணா சேர்த்துக்கலாம். மகன் தன்னிடம் இருந்தால் பரத்தை எளிதாக எடுத்துக் கொண்டு விடுவாளோ என்ற அச்சத்தின் காரணமாக மகனை தலைவனிடமிருந்து பிரித்து தானே தனது மிகுந்த பொறுப்பினில் வைத்துக் கொள்வாள் தலைவி. அப்பொழுதும் தலைவிக்கு கூட்டு நிகழும். அப்ப பேசுவா, ஏன் ஏன் குழந்தைய என்கிட்ட இருந்து எடுத்துன்னு போயிட்ட அப்படின்னா, ஐயோ உங்ககிட்ட இருந்தா அவ தூக்கின்னு போடுவான்னு பேசுறா. அவ்வளவுதான். அதுதான் கூட்டு நிகழும். பிறகு எந்த காரணத்தினை கொண்டும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று முன்பு உறுதிமொழி தந்த தலைவன் இப்பொழுது பரத்தையில் காமக்கிழத்தியில் என்று அடிக்கடி பிரிந்து செல்வதனை தலைவிக்கு சுட்டி காட்டி நினைவூட்டும் பொழுது தலைவிக்கு கூட்டிடும். யாரு? தோழி சுட்டி காட்டுறான். அன்னைக்கு இப்படி சொன்னால உனக்கு, இன்னைக்கு பாரு அங்க போறான் இங்க போறான்னு சொல்லும் போது அப்ப ஆறுதல் சொல்றான். தலைவனுக்கு சுட்டி காட்டி நினைவூட்டும் பொழுதும் நீ அப்படி சொன்னியா, விலையதான் கேக்குறா. இப்படி அன்னைக்கு சொன்னிய, இன்னைக்கு பரத வீட்டுக்கு போற, இல்கிழத்தின்னு போற அப்படின்னு கேட்கிற. தலைவன் காமக்கிழத்தின் அழகை பாராட்டி பேசும் பொழுது அதற்கு மறுப்புரை வழங்க தலைவனிடம் பேசும் பொழுதும் தலைவிக்கு கூட்டு நிகழும். 20 பரதமை ஒழுக்கமாகிய இந்த கூடா ஒழுக்கத்தினை தலைவனிடம் கண்ட பொழுதும் அதனை தன் தோழியிடம் கூறுகின்ற பொழுதும் தலைவன் தனது கற்பு நிலையிலிருந்து, தலைவன் தன் கற்பு நிலையிலிருந்து, இப்ப கற்பு யாருக்கு? தலைவனுக்கும் உண்டு. தனது கற்பு நிலையிலிருந்து மாறாமல் இருக்குமாறு தலைவனை தலைவி கடிந்து கொள்ளும் பொழுதும் தலைவிக்கு கூட்டு நிகழும். கடிந்து கொள்றாங்கன்னா திட்டான்னு அர்த்தம். அவ்வளவுதான். வேற இந்த காலத்துல திட்டா. ஓரளவுக்கு தெளிந்த பிறகு, கொஞ்சம் தெளிந்தாரு, ஓரளவுக்கு தெளிந்த பிறகு தலைவனை விரும்பி அவனுடன் நெருங்கி பழகி மகிழ்ந்திருக்கும் போதும் தலைவிக்கு கூட்டு நிகழும். பரவாயில்ல, உனக்கு புத்தி வந்துதியான்னு சொல்லுவான். அவ்வளவுதான். 22 மறுபடியும் தலைவனின் பரதமை ஒடுக்கம் தொடருவதனை கண்ட தலைவி அதனை கைவிடுமாறு தலைவனை வற்புறுத்தி தலைவனை தலைவி ஒதுக்கும் போதும் தலைவிக்கு கூட்டு நிகழும். மறுபடியும் நீ அங்க போக ஆரம்பிச்சுட்டா என்கிட்ட வராத என்று சொல்ற. 23 சில நாள் கடந்த பின் ஒரு நாள் தலைவனது இறங்கத்தக்க நிலையினை கண்டு, ஐயோ பாவம்ன்ற அவளே பரிதாபப்படுறான். சில நாள் கடந்த பின் ஒரு நாள் தலைவனது இறங்கத்தக்க நிலையினை கண்டு தலைவி மனமிறங்கி
அவனை மன்னித்து ஏற்று கூடி தலைவனையும் மகிழ்வித்து தானும் மகிழ்ந்திருக்க நிலையில் பேசுவார். கொஞ்ச நாள் அவன் அழ வச்சுட்டு மறுபடியும் கூட்டுகிறான். அவ்வளவுதான். 24 தலைவன் தன்னை பிரிந்திருக்கும் போது, அதாவது காலங்களில், அதாவது வாயிலர் பிரிந்திருக்கின்ற காலங்களில் வாயிலர் அல்லது தூதுவர் வருகின்ற பொழுது அவரிடம் பேசுகின்ற நிலையில் தலைவிக்கு கூட்டு நிகழும். இவ்வாறு கற்பு காலத்தில் தலைவிக்கு கூட்டு 24 நிலைகளில் நிகழும் என்று இலக்கண சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். இந்த நெருங்கி என்பதற்கு அதாவது கடிந்து அப்படின்னு பொருள். இங்க நெருங்கின்னா நம்ம கிட்ட நெருங்குறன்னு சொல்லுவோம். கடிந்து பேசுறா தலைவன் அர்த்தம். எம் தங்கையர் என்றது யார? பரத்தையர. சரி. மாதர் சான்ற என்பது, இங்க பாருங்க, மாதர்னா அழகுமிக்க மகளிர்னு தமிழ்ல ஒரு சொல்லு இருக்கு. மாதர் என்றால் அழகான பெண்ணுன்னு அர்த்தம். அதுதான் மதராக்கி ஆங்கிலத்துல தாய் ஆக்கிட்டாங்க. இங்க மாதர் என்பதற்கு என்ன பொருள்னா அன்பு நிறைந்தவர்னு அர்த்தம். இந்த செய்யுள்ள மாதர்னா அன்பு நிறைந்தவர். அப்ப தாய்க்கு பொருத்தமா இருக்கும். பெட்டல்னா விரும்புதல். பெட்டு பெட்பு என்றால் இப்ப ஆங்கிலத்தில் கூட இதுல ஓட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? பெட்பு என்ன வருதுயா? ஆங்கிலத்துல ஒரு விரும்புதலுக்கு ஒரு பெட்டு. ரொம்ப பெட்டா இருக்காரு, நெருக்கமா இருக்காரு, நட்பா இருக்காரு. பெட்டுன்னா இங்க விருப்பம், விரும்புதல் மாறாத. பெட்டல்னா விரும்புதல். கண்ணி, அதான் சங்க இலக்கியத்தெல்லாம் எடுத்துட்டான் ஆங்கிலத்துல. கண்ணியே நல்ல அணி அப்படின்னா கருதி பூட்டிய நல்லணியா, அதாவது அணிகளை அந்த குழந்தைக்கு பூட்டி இருக்கிறாங்க. சரி. இப்போது தலைவி கூற்று இறைச்சி பொருள். இறைச்சி பொருள்னால இப்ப நான் சொன்ன ஏற்கனவே இந்த தசைக்கு இறைச்சி தான் சரி, கறி சரி கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இறைச்சின்னு ஏன் அதுக்கு பெயர் வந்ததுனால, இறைச்சின்னா மறைவாக இருப்பதுன்னு பொருள். இப்ப எங்க மறைவா இருக்கு? தோலுக்கு பின்னால இருக்குதுன்னு அர்த்தம். அதனால்தான் அதுக்கு இறைச்சின்னு பேரு. தோலுக்குள் மறைந்து கொண்டிருப்பதனால் அதுக்கு இறைச்சி. சரி. தோலுன்னு ஏன் பேர் வந்தது அது தெரியுங்களா? தெரியாது. கேடயத்துக்கும் தோலுன்னு பேரு. இந்த தோல் இருக்க, இதுக்கு கேடயத்துக்கு பேரு. இந்த தோலுக்கு கேடயமும் ஒரு பொருள். ஏன் கேடயம்னா பாதுகாப்பு. இந்த தோல் என்ன? எல்லா நோயும், அதாவது வெளியில இருக்கிற நோய் நம்ம தாக்காமல் இந்த தோல் பாதுகாப்பு. இந்த தோல் வெளியில இருந்து வர்ற நோயை உள்ள செலுத்தாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் தோல், உள்ள இருக்கிற இறைச்சி வெளியே தெரியாம வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் பாதுகாப்பு தோல். அதனால அதுக்கு தோல்னு அருமையான பேரு கேடயம். கேடயத்துக்கு பேரு தோல், தோலுக்கு பேரு, இப்ப கேடயத்துக்கு பேரு தோல், தோலுக்கு பேரு கேடயம். என்ன அருமையான சொல்ல பயன்படுத்தி தமிழர் வாழ்ந்து இருக்கிறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல. சரி. இப்ப அந்த இறைச்சி என்ன இப்ப சொல்ல போறா பாருங்க. இப்ப தலைவனை தாக்குறா, மறைமுகமா தாக்குறா, அதுக்குதான் இறைச்சி. உணர்ந்துடன் போகிய கிழவோள் மனையிருந்து இடைச்சுரத்து இறைச்சியும் வினையும் சுட்டி அன்புறு தக்க கிளத்தல் தானே கிழவோன் செய்வினைக்கு அச்சமாகும். களவு வாழ்க்கை நடைபெற்ற காலத்தில் தலைவனுடன் உடன்போக்கில் சென்ற போது கருப்பொருள்களாகிய அந்தந்த நிலத்துக்கு உரிய பறவை விலங்குகள் செய்கின்ற காதல் செயல்களை சுட்டிக்காட்டி தலைவன் அவற்றை கண்டு தன்மேல் அன்பு கொள்வதற்கு தகுந்தவற்றை தலைவி சொல்லுவாள். அந்த பறவைகள் கூடி போவதையும் விலங்குகள் கூடுறதையும் காட்டுறது. அதனை கேட்ட தலைவன் தக்கவற்றை சொல்லுவான். அதனால் தலைவன் தான்
செல்ல வேண்டிய பணியினை இடையில் விட்டு திரும்பி விடுவானோ என்னும் அச்சத்தினையும் இக்கூற்று ஏற்படுத்தி விடும். போகாம இந்த இதெல்லாம் வந்து திரும்பி வந்துட்டாலும் வந்துருவானோ அவரு. சரி, அது அடுத்து இதுவும் தலைவனது கூற்று. அது என்னத்துக்கு அர்த்தம்? இது என்ன இறைச்சி கூற்றிலிருந்து என்ன புரிஞ்சுது சொல்லுங்க பாக்கலாம். தான் விரும்புகிறாள், அவனோடு இருப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்பதை நீ வெளியூர் போயிடாதே என்பதை இடைத்துறத்தில் அதை இறைச்சி பொருளா சொல்றா. எதை காட்டி? பறவையை காட்டி, விலங்குகள். இதுவும் தலைவியின் கூற்றே. 1095வது நூற்பா. தோழி உள்ளுறுத்த வாயில் மறுப்பினும் ஆவையின் நிகழும் என்பார் புலவர். தலைவன் வேற்று நாடு செல்ல விரும்புவதனை அறிந்து தோழி, பாணன், விரலி, கூத்தர் உள்ளிட்ட வாயிலோரை, அதாவது தூதாக அனுப்பி தலைவி தலைவனை செல்ல விடாமல் தடுத்தாலும் அதனையும் மீறி சென்ற தலைவன் இடைத்துறத்தில் நிகழ்கின்ற பறவை விலங்குகளின் இன்ப விளையாட்டினை கண்டு தலைவன் இடைத்துறத்திலிருந்து திரும்பி விடுவானோ என்னும் அச்சம் ஏற்படும் என்று இலக்கண புலவோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். அந்த நிகழ்வின் போதும் கூற்று நிகழும் என்பதுவே. ஏற்கனவே சொன்ன செய்தி தான் விரிவா சொல்றார். தோழி உள்ளுறுத்த வாயில், அதாவது தோழி அல்லது பாணர், இருக்கிற கூத்தர், பாணர், விரலி இவங்க எல்லாம் வந்து கூட போகாதேன்னு சொல்லியும் போய்விடுறான். ஆனால் அங்க இடையில நடக்கிற அந்த நிகழ்வுகள் அவனை திரும்ப வீட்டுக்கு வந்து விடுவானோ என்ற ஒரு அச்சத்தை உண்டாக்குது. இதுதான் ஏற்கனவே சொன்னது இறைச்சி. அவளே தலைவியே சொல்றான். இதெல்லாம் நிகழ்கின்ற காட்சிகளை காட்டி மறுபடியும் போறான். சரி, கற்பு வாழ்க்கையில் தோழி கூற்று. இப்போ இதுவரையிலும் தலைவன் கூற்று, தலைவி கூற்று நடந்தது. இப்போ தோழி கூற்று. தோழிதான் இந்த குடும்ப இல்லறத்திலேயே முக்கியமான பாத்திரம். தோழிதான் தலைவியை விட, நற்றாயை விட, செவிலித்தாயை விட, மற்ற எல்லாரையும் விட முக்கியமான ஒரு பாத்திரமாக இருப்பது ஒரு தோழிதான். இது 1096. இந்த தோழி கூட்டு படிக்கட்டுமாப்போ? அது கூட ஒன்றரை இருக்கு. பிறருக்கு அரும்பொருள் மடிந்த பின் வந்த என்று தொடங்கி தோழிக்கு உரிய என்மனார் புலவர் வகைப்பட வந்த கிளவி எல்லாம் தோழிக்கு உரிய என்மனார் புலவர் என்று முடிகிறது. அதனை விட்டு பொருளை மட்டும் கூறுகிறேன். இன்று தோழியின் கூற்றுகள் இவை. தோழியின் கூற்றுகள் பெறுவதற்கு அரிய பொருள் தேடிக்கொண்டு வரும். அதாவது பெறுவதற்கு அரிய திருமணம் நிகழ்ந்த பின்னர் தெளிவு பொருந்திய இடத்தில் தோழிக்கு கூற்று நிகழும். அதாவது இப்ப அவங்க 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின் போது அவர் பேச தொடங்குறார். 2வது, களவு காலத்து வாழ்க்கையில் நிகழ்ந்த இடையூறுகளை எல்லாம் நீங்கிய நிலையினை கூறும் போதும், நீக்கியதும் இருக்கலாம், நீங்கி போச்சு இப்போ அதுவும் சொல்லலாம். நீக்கியன்னா இவங்களா நீக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நீக்கிய நிலையினை கூறும் போதும் தோழியின் இது கூற்று நிகழும். இப்பொழுது களவு காலத்தில் இருந்த இடையூறுகள் இப்ப கற்பு வாழ்க்கையில இல்லை. ஏன்னா தாராளமாக திருமணம் செய்து கொண்டதுனால அன்பா வாழறாங்க, எந்த அச்சமும் இல்லாமல். சோர்வு நீங்கிய தலைவி சுட்டிய சான்றோரை மதிக்க கூடிய போதும் தோழிக்கு கூற்று நிகழும். இப்போ சுட்டிய சான்றோர்னா இங்க தெய்வம்னு இருக்கும். அதுல அவங்க பெரியவங்க அன்னைக்கு, அம்மா நீ இவனை திருமணம் செய்து கொண்டா நீ நல்லா வாழ்வ அப்படின்னு சொன்னாங்களே, பரவாயில்ல நல்லாதான் இருக்கிறேன்னு நான் பேசுறேன். அவ்வளவுதான். பாரு, மறுபடியும் வேற திட்டம் வருவா, அது வேற. சோர்வு நீங்கிய தலைவி சுட்டிய சான்றோரை மதிக்க கூடிய போதும் கூறிய போதும்
தோழிக்கு கூட்டு நிகழும். அப்ப சொல்றா, நீ இது மாதிரி வந்து சான்றோரை நீங்க இந்த திருமணம் செய்து வச்சாங்களே, அவங்கள வாழ்த்து பாராட்டு என்று தோழி சொல்லுகிறாள். சிறப்புமிக்க இல்லற வாழ்வினில் தலைவன் தனது சில கடமைகளை மறந்து, அதான் இல்லறத்துல என்ன ஒழுகணுமோ அதை ஒழுகாம தன்னுடைய கடமையை மறந்து தவறு செய்யும் பொழுது இருக்கின்ற நிலையினில் தோழிக்கு கூட்டு நிகழும். ஏயா அன்னைக்கு அப்படியெல்லாம் சொல்லிட்டு காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இன்னைக்கு இப்படி நடக்கிறேன்னு அவ கண்டிக்கிறா. அப்ப பாருங்க, தோழி கண்டிக்கிறா தலைவனை. கற்பு வாழ்க்கைக்கு மாறுபட்ட வாழ்க்கையினை தலைவன் மேற்கொண்டதனால் தலைவனிடத்தில் தலைவி ஊடல் கொள்ளும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். அவன் சொல்லிட்டான், அவன் பேசலன்னு நீ சும்மா இருக்காத, நீயாவது அவன்கிட்ட அன்பா நடந்துதோ அப்படின்னு அவள் சொல்றா. தோழி சொல்றா தலைவி. பரத்தையிடம் சென்று வந்த தலைவனை தலைவி தன்னிடம் நெருங்க விடாமல் தடுப்பதனை அறிந்த தலைவியை சரிப்படுத்தி தலைவனையும் நெருங்கி இருவரையும் சேர்த்து வைக்கும் பொழுதும் தோழிக்கு கூட்டு நிகழும். அவளுடைய ஊடலையும் தீர்த்து இவனுடைய சங்கடத்தையும் தீர்த்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற வேலையை இது வேற மாதிரி சொல்லுவாங்க, தோழி செய்கிறாள். தலைவன் செஞ்சுகின்ற நிலையில் தோழியிடம் பேசும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். தலைவன் கெஞ்சுறானாம். தலைவன் கெஞ்சுகின்ற நிலையில் தோழி பேசுகிறாள். ஏயாட்டு என்பது உன் மனைவி தானையான்ற ஏதாவது சொல்லியிருப்பா பாருங்க. தலைவன் கெஞ்சுகின்ற நிலையில் தோழியிடம் பேசும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். ஏயா என்கிட்ட வந்து கெஞ்சி நடக்கிற, அவகிட்ட போய் காலில் ஊழியான்னுப்பா. பரத்தையிடம் சென்று தலைவையை விட்டு நீங்கி இருந்த தலைவன் முதல்வன் வழியாக ஊடலை தீர்ப்பதற்கு கருதிய தலைவனை. பையன் விளையாடினான் தானே, அவன் கூடவே உள்ள வரானான். ஏன் நான் திட்ட மாட்டான், அடிக்க மாட்டான். தலைவி பையன் இருக்கான்ல, குழந்தை. அதனால பரத்தையிடம் சென்று அதான் இன்னொரு இடத்துல விருந்தினர் வராங்க, அவன் கூட்டம் வந்துடுறான் உள்ள. தலைவன் கெஞ்சுகின்ற நிலையில் தோழியிடம் பேசும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். பரத்தையிடம் சென்று தலைவியை விட்டு நீங்கி இருந்த தலைவன் முதல்வன் வழியாக ஊடலை தீர்ப்பதற்கு கருதிய தலைவனை தலைவி ஏற்க மறுத்துவிட்ட நிலையில் தோழிக்கு கூட்டு நிகழும். போயா நீ என்கிட்ட வராதியான்ட்டான். அவ்வளவுதான். தோழி கிட்ட போய் செஞ்சாலும் எப்படியாவது பேச வை அப்படி. எப்போ கற்பு வாழ்க்கையில நடக்குது, இது களவு வாழ்க்கையில கூட இல்லை. தலைவன் தனது கற்பொழுக்கத்தினை பேணி காக்காமல், அதாவது நடக்கின்ற நிலையினை எண்ணி அதற்காக தான் நாணம் கொண்டு விட்ட நிலையினில் தோழிக்கு கூட்டு நிகழும். அவளுக்கே வெக்கம் வந்துடுச்சு. இவங்களை சேர்த்து வச்சோமே, இவன் இப்படி நடக்கிறானே அப்படின்னு அவளுக்கே கோபம் வந்துடுச்சு. களவு வாழ்க்கையின் போது தலைவன் தான் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து தவறி நடப்பதனை எண்ணி தலைவி வருந்துவதனை காணுகின்ற நிலையினில் தோழிக்கு கூட்டு நிகழும். ஆறுதல் சொல்றா, நான் எப்படியாவது அவனை சரி பண்றேன், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ற. பழந்தமிழராகிய நம் முன்னோரும் ஒழுக்கமானது மிக பெரியதாகும், சிறப்பானதாகும், உயர்வானதாகும். அப்பேரொழுக்கத்தினை தானும் காத்தல் வேண்டும் என்று தலைவனுக்கு கூறி தலைவனை திருத்தும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். இதை விட என்னங்க வேணும்? ஒரு தோழி தலைவனை திருத்துறாளாம். தொல்காப்பியர் சொல்றார், ஆணாதிக்கவாதியா பெண்ணாதிக்கவாதியான்னு பாரு. தோழி திருத்துறா, அவன் தப்பு செய்ததுனால தோழி திருத்துறா. என்ன சொல்லி திருத்துறான்றதுதான் ரொம்ப முக்கியம். யாரு? தலைவி சொல்லாதது, நற்றாய் சொல்லாதது, தலைவன் சொல்லாததெல்லாம் தோழி சொல்றா. என்ன சொல்றா? பழந்தமிழராகிய நம் முன்னோர் உடைய ஒழுக்கம் மிக பெரியது, சிறப்பானது, உயர்வானது,
அப்பெரு அப்பேர் ஒழுக்கத்தினை நீ காப்பாற்ற வேணாம் ஐயா, அப்படி காத்துல விடுறியன்னு கேக்குறான். யாரு? தோழி. தமிழ் இனத்துக்கே கேடு சூழறியே, கெட்ட பேர் வாங்கி வைக்கிறியே என்ற தலைவி தலைவனிடத்தில் இணக்கமின்றி ஊழல் கொண்டிருக்கின்ற தலைவியின் சார்பாக நின்று அவருடைய ஊழலை தீர்ப்பதற்கு முயலும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். இப்போ தலைவி ஊழல் கொண்டு நிற்கிறார். அப்போ என்ன நீங்க உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கனா ஏன் என்ன இருக்கிறேன்னு கொல்லாம வருத்தப்படாதியா, நான் எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன்றான். தலைவன் மீது ஊழல் கொண்டிருக்கின்ற தலைவனின் சார்பாக நின்று பாருங்க, தலைவி ஊழல் கொண்டிருக்கும் போது தலைவன் பக்கம் நிற்கிறான், தலைவன் ஊழல் கொண்டிருந்தா தலைவி பக்கம் நிற்கிறான். தலைவனிடம் தலைவனின் சார்பாக நின்று சிறிது சினந்தும், பாருங்க, கோபித்துக் கொள்றா, சினங்கிறா, சீற்றம் கொள்றா, சிறிது சினந்தும் சரிப்படுத்தும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். தலைவனை தோழி சரிப்படுத்துறான். களவு கால வாழ்க்கையின் போது காதலருக்கு இருந்த பெருமைகளை சுட்டி காட்டி, யோ அன்னைக்கு இப்படி எல்லாம் இருந்தீங்களேயா, ஏயா இன்னைக்கு இந்த கேள்விக்கு வந்துட்டேன்னு கேட்கிறான். களவு கால வாழ்க்கையின் போது காதலருக்கு இருந்த பெருமைகளை சுட்டி காட்டி கற்பு கால வாழ்க்கையினை நடந்து கொள்ளும் சிறுமையினையும் சுட்டி காட்டி இறக்கப்படும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். தோழி ரொம்ப அருமையான பாத்திரம். அதாவது என்னென்ன சொல்றா பாருங்க, என்ன பெருமையான குடும்பம் உங்க குடும்பம், அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்து நீங்க இப்படி ஏன் இழிவா நடந்துக்கிறேன்னு கேக்குற. அடுத்து வாயில் வந்து தூது வந்த பாணர் கூத்தர் விரலியர் ஆகியோரிடம் தலைவன் தலைவி ஆகிய இருவரிடத்திலும் உள்ள குறைபாடுகளை எடுத்து கூறி, அதாவது இவங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்குன்னு இந்த பாணர் வர்றான், கூத்தர் வர்றான், எல்லாம் ரெண்டு பொருள்ல வருவாங்க. ஒண்ணு இவங்க கிட்ட ஏதாவது வாங்கி போறதுக்காக வர்றாங்க, இவங்க பிரிந்து இருந்தா அவங்கள சேர்த்து வைக்கிறது அவங்க வேலைதான். அவங்களிடத்துல தோழி பேசுறா. தலைவன் தலைவி ஆகிய இருவரிடத்திலும் உள்ள குறைபாடுகளை எடுத்து கூறி அக்குறைபாடுகளை இணையர் நீக்கிக் கொள்ளுதல் வேண்டும் என்று முயலும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். இவர்களுடைய ஊழலை தீர்ப்பதற்கு அவள் பெரும்பாடுபடுறாள். தலைவியை விட்டு பிரிந்த பரத்தை, தலைவியை விட்டு பிரிந்து பரத்தையில் சென்ற தலைவனை கண்டித்து மீண்டும் கற்பொழுக்கத்தில் ஈடுபட்டு தலைவியின் அன்புக்கு ஆளாகுமாறு தலைவனை வற்புறுத்தும் போதும் தோழிக்கு கூட்டு நிகழும். கண்டிக்கிறான், கண்டித்து சேர்த்து வைக்கிறான், அவன் திருத்தறான். கற்பொழுக்கத்தின் போது மேலே கூறிய 18 வகையான தோழியினது கூற்றுகள் நிகழும் என்று வாழ்வியலை நன்குணர்ந்த சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். அடுத்து காமக்கிழத்தியர் கூற்று விட்டாரா தொல்காப்பியர். கோழி போன உடனே காமக்கிழத்தி கிட்ட கூட்டாரு, ஒரு மாதிரிலாம் இருக்காது. காமக்கிழத்தியர் கூற்று இது 1097. கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். உள்ளுதல் மயக்கும் உளவி கண்ணும் இல்லோர் செய்வினை இகழ்ச்சி கண்ணும் பல்வேறு புதல்வர் கண்டு நனி உவப்பினும் மறையின் வந்த மனையோள் செய்வினை பொறையினின்று பெருகிய பருவரல் கண்ணும் காதல் சோர்வில் கடப்பாட்டு ஆண்மையின் தாய்போல் கடறி தவிய மனைவியை காய்வின்றி அவன் வயின் பொறுத்தல் கண்ணும் இன்னகை புதல்வனை தழி இழையணிந்து பின்னர் வந்த வாயில் கண்ணும் மனையோள் ஒத்தலின் தன்னோர் அன்னோர் மிக என குறித்த கொள்கை கண்ணும் எண்ணிய பண்ணை என்று இற்றோடு, அதாவது இவற்றோடு பிறவும் கண்ணிய காம கிழத்தியர் மேன. அதாவது இங்க புல்லுதல் என்பது தெரியும், ஏற்கனவே தழுவுதல் தான், கட்டி அணைத்தல்.
மறை என்றால் இங்க இப்ப மறைன்னா வேதம் இல்லை, இங்கே களவு, அதாவது மறைவாக சந்தித்துக் கொள்ளுதல். பொறைன்னா தெரியும் ஏற்கனவே, பொறுத்து கொள்ளுதல், பொறுமை. பருவரல் என்பது துன்பம், இடையின ரூ போட்டு பருவரல் என்றால் துன்பம். ஆண்மை என்பது இங்க ஆளுமை, பெண்ணுக்கே ஆண்மை என்றார். பெண்ணுக்கு ஆண்மை என்பது எங்கன்னா ஆளுமை. காய்வின்றி அண்ணா கோபப்படாமல் பொறுத்தல், காமக்கிழச்சி, தலைவனை தலைவியுடன் சேர்த்து வைத்தல். எந்த வேலையை யார் செய்யறாங்க வரும்? காமக்கிழச்சி பரத்தை இவங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறார். தன்னோர் அன்னோர் தன்னை போன்ற பிற மகளிர் மிகை, தலைவன் அவரையும் சேர்த்து மிகை. அதாவது அதிகமாக தவறு நடக்கும் பொழுது தண்ணியன்னா, அதாவது மனைவியை, அதாவது கருதப்பட்ட சொல்றார். கற்பு வாழ்க்கையின் போது தலைவன் தலைவியை தழுவ வருகின்ற பொழுது தலைவி ஊடல் கொண்டு தலைவனை நெருங்க விடாமல் தடுக்கும் போது தோழி தலையிட்டு தலைவிக்கு சமாதானம் சொல்லுவாள். தலைவன் மற்றவரோடு தேர்தலை கண்ட காமக்கிழச்சி அதனை தடுப்பதற்காக பேசுவாள். தலைவனின் மனைவியாகிய தலைவி தன்னை பழிக்கின்ற போது காமக்கிழச்சி தலைவியோடு பேசுவாள். பாருங்க, தலைவனுக்கு பிறந்த குழந்தையை தான் தூக்கி வைத்துக் கொண்டு தலைவியுடன் காமக்கிழச்சி பேசுவாள். அவன் குழந்தை தூக்கி இங்க வந்துடுறான் வீட்டுக்கு. தலைவி தலைவன் மனைவி செய்கின்ற சில வேலை, அதாவது செயல்களை கண்டு அதனை காமக்கிழச்சி ஆறுதல் மொழிகளை காமக்கிழச்சி தலைவிக்கு கூறுவாள். நீ இதெல்லாம் செய்யறதுனாலதான் அவன் அங்க வந்துடுறான், நீ இதெல்லாம் செய்யாதம்மான்னு அவளை கண்டிக்கிறான். யாரு? காமக்கிழச்சி தலைவிக்கு புத்திமதி சொல்றான். இன்னும் இருக்குது கடைசியில. அதாவது நீ சரியா இருந்தா ஏமா அவன் என்ன தேடின்னு வரான்னு கேக்குறான். ஒரு இடத்துல இன்னொரு செய்யுள்ள வருது, நீ சரியா இருந்தா ஏமா அவன் என்கிட்ட வரான்னு கேக்குறான் காமக்கிழச்சி. சரி, தலைவியை தன் தாயை போன்று தழுவி கொண்டு, யாரு? காமக்கிழச்சி தலைவியை தாய் மாதிரி தழுவிக்கணும். தலைவியை தன் தாயை போன்று தழுவி கொண்டு என்ன செய்யறா பாருங்க. யோ நீ கட்டி பூச்சியான்றான் அவனை. 2 பேர் சேர்த்து வைக்கிறான். தலைவியை தன் தாயை போன்று தழுவி கொண்டு தலைவியை தழுவுமாறு தலைவனிடம் காமக்கிழச்சி கூறுவார். தலைவனின் புதல்வனை தான் தழுவிக்கொண்டு அப்புதல்வனுக்கு அணிகலனை பூட்டி அவனையே வாயிலாக ஆக்கி வந்த வாயிலாருடன் காமக்கிழச்சி பேசுவாள். தானும் மனைவியை ஒத்தவளே. என்ன சொல்ற பாத்தியா? நானும் உன்ன மாதிரிதான். நாங்க காமக்கிழச்சி இல்ல, நாங்க ஒரு தலைவின்றான். தலைவன் அதாவது தானும் மனைவியை ஒத்தவளே என்று தன்னைத்தானே கருதி கொள்ளுமாறு காமக்கிழச்சி பேசுவாள். தலைவன் தன்னிடத்தில் சில நாளும் தலைவியினிடத்தில் சில நாளும் தங்கி இருந்து வந்ததனால் ஊடல் கொண்டு விட்டாள் தலைவி என்பதனை அறிந்த காமக்கிழச்சியும், நீ சேரிப்பரத்தியிடம் சென்று வந்தாய், அதனால் என்னிடம் வாராதே என்று காமக்கிழச்சியும் ஊடல் கொள்வாள். எழுதி பார்த்தா இவர் இந்த ஒரு காமக்கிழச்சியோட இல்ல, வேற ஒரு காமக்கிழச்சி கிட்ட போட்டாரு. தலைவி சேர்க்காத மாதிரி இவளும் சேர்க்கலையா. வராதரா என் வீட்டுக்குன்றா. தலைவிதான் அப்படி சொன்னான்ல, இவளே சொல்றா நீ ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வருவ என்கிட்ட போயான்றான். நீ சேரி பரத்த இடம். இதுல இன்னொரு சொல்லு கூட இருக்கு. சேரின்னா யாரு வாழறாங்களோ அதான் சேரி. இந்த சேரி இல்ல இல்லையா, சிறப்பதிகாரத்துல பார்ப்பன சேரின்னு இருக்குயா. சேர்ந்து வாழ்வது. ஏன் சேர்ந்து வாழறான்? தமிழன் சேர்ந்து வாழ வேண்டிய வேலை இல்லை, அவன் பறந்து வாழறான். அவன் பிறந்த நாடு.
அவங்க வெளியில இருந்து வந்ததுனால அச்சத்தின் காரணமாக கும்பல் கும்பலா சேர்ந்து வாழறாங்க. அதுதான் அவங்கதான் அவங்க சேரின்ற சொல்லு அவங்களுக்கு வந்தது. அவங்கள சேரி வாழ்வுட்டான். சிலப்பதிகாரத்துல பார்ப்பனை சேரின்னு இருக்கு. நீ சேரி பரத்தையிடம் சென்று வந்தாய், அதனால் என்னிடம் வராதே என்று காமக்கிழத்தியும் உடல் கொள்வாள். காமக்கிழத்தி தலைவனும் தலைவியும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பொழுது அங்கு வந்து தலைவனது அழகியை பலபட பாராட்டுவாளாம். தலைவியினது யாரு? காமக்கிழத்தி வந்து பாராட்டுறான். தலைவனின் மகனை தன் மகனாக தூக்கி கொஞ்சி மகிழ்வாள். தலைவியை தன் மகளாகவும் தன் செவிலியாகவும் கருதி கொண்டு, உனது எச்சிலைத்தானே பிறர் உண்ணுகின்றனர், அதற்காக நீ வருத்தப்படாதே, பெருமைப்படுன்னு சொல்ற தலைவி. அதாவது உன் எச்சிலைத்தானே, இதெல்லாம் உரையாசிரியர் எடுத்து கொடுத்ததுதான். இதெல்லாம் வந்து தொல்காப்பியர் சொல்லல, ஆனா திட்டார். எச்சிலைத்தானே பிறர் உண்ணுகின்றனர், அதற்காக நீ வருத்தப்படாதே, பெருமைப்படு என்று பேசுவாள். உன்னுடைய இளமை நிலை இல்லாதது. இப்பொழுதுள்ள உனது இளமையை நீயும் தலைவனுமாக பகிர்ந்து கொண்டு வாழ்வீராக. ஆளை கடத்தி இளமையை பாழ் பண்ணிட்டு கிழங்களாகிடாதீங்க அப்படின்னு சொல்றான். என்னும் காமக்கிழத்தி தலைவிக்கு கூறுவாள், காமக்கிழத்திக்கு கூட்டு நிகழும். தலைவியினிடம் வாயிலோர். இப்போ வாயிலோர் வர்றாங்க. வாயிலோர்னா தூது வர்றாங்க. இது 1098. கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் மெல்லியல் பொறையும் நிறையும் வல்லிவின் விருந்து புறம் தருதலும் குற்றமும் ஓம்பலும் பிறவும் அன்ன கிழவோல் பண்புகள் மாண்புகள் முகம் புகழ் முறைமையின் கிழவோர்க்கு உரைத்தல் அகம் புகழ் மரபின் வாயில்களுக்கு உரிய. அகம் புகழ் மரபுன்னா வாயில்கள் யாருன்னா வீட்டினுள் புகுந்து பழகும் தூதாக கூடிய நெருக்கமான வாயிலோர். அதாவது வெளியே நின்று மட்டும் இல்ல, தாராளமா உள்ள போயிடுவாங்க, பேசுவாங்க. அந்த அளவுக்கு உரிமை உடையவர்கள் அவங்க அகம் புகழ் மரபினர். முகம் புகழ் மறையினர்னா வெறும் முகத்தை மட்டும் பார்த்து பேசுவாங்க, வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. நேராக நின்று பேசக்கூடிய உரிமை பெற்றோர். காமம் அன்புணர்வு, நிறை மனத்தினை ஒரு வகையில் நிறுத்துதல், வல்லியின் துன்பப்பட்டு வருந்திய பொழுதும் விடாமல் விருந்து படைக்கும் பண்பு, குற்றம் உறவினர் சூழ்ந்திருப்போர் உற்றார் உடனிருப்போர். தோழி செவிலி பார்ப்பான் பாங்கன். இங்க பார்ப்பான் என்பது ஐயர் இல்ல, நினைவு வச்சுக்கொள்ளும். தோழி செவிலி பார்ப்பான் பாங்கன் பாணன் பாடினி ஏவலர் விருந்தினர் பூத்தர் விரலியல் அறிவர் கண்டோர் என்னும் இவரே வாயிலோர் ஆவர். பார்ப்பான் என்பது சோதிடம் பார்ப்பான், கணிதம் பார்ப்பான், கோவில் வேலை பார்ப்பான், அதுவும் சேர்ந்தது. தமிழனே அதை செய்தான், அதனால அவனுக்கு பார்ப்பான் பேர் வந்தது. அந்த இவன் போய் செய்யலாம், இவனுக்கு அது வந்து. இவருள் செவிலி விருந்தினர் அறிவர் கண்டோர் ஆகியோரை தவிர மற்றவரே அகம் புகழ் மரபினை உடைய வாயிலோர் ஆவர். இவர்தாம் வீட்டினுள் சென்று பழகக்கூடிய நெருக்கமான வாயிலோர் ஆவர். அதாவது தோழி பார்ப்பான் பாங்கன் பாணன் பாடினி ஏவலர் கூட்டர் விரலியர் ஆகியோரே அவர். தலைவனின் முகத்துக்கு நேராக நின்று தலைவனது குணநலன்களை எடுத்து சொல்லுகின்ற அல்லது பாராட்டி பேசுகின்ற நிலையில் உள்ளோர். தலைவனது நற்குணத்தினையும் அவளது அப்பழுக்கிற்ற அன்பினையும் ஏற்ற ஒழுக்கத்தினையும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் நெஞ்சுரத்தினையும் எதனையுமே வெளிப்படுத்தாத மன உறுதியினையும் விருந்தினரை பேணுகின்ற பெரும் பண்பினையும்
கணவனின் சுற்றத்தினரையும் நண்பரையும் பாதுகாக்கின்ற தன்மையினையும் அவர் எல்லாரும் உண்ட பின்பே தான் உண்ணுதலும் ஆகிய நற்பண்பினையும் கொண்டு விளங்குகின்ற தலைவியினது பண்புகளை, அதாவது மாண்புகளை தலைவனின் இல்லில் பழகி அவனிடம் நேராகவே பேசி எடுத்து கூறுகின்ற தன்மை இவ்வாயிலோருக்கே உண்டு. அது அவருக்கே உரிய உரிமையும் ஆகும். நிறை மனத்தினரை பல வழியில் செலவு அதாவது நிறை என்பது என்ன? பல இடத்துல அதுக்கு கற்புன்னு பொருள் கொடுத்திருப்போம். நிறை என்ற இடத்துல கற்புன்னு, உடனே அது பெண் கற்பு இல்லை. நிறைன்னா உறுதி. நிறை மனத்தினை பல வழியில் செலவிடாமல் ஒரு நிலையில் நிறுத்தி தீமையில் செல்ல விடாமல் உறுதியுடன் காத்தலாகும். இதுதான் நிறை. இதுக்கு நிறைன்னா அகராதியில பார்த்தீங்கன்னா கற்புன்னு இருக்கும், மன உறுதின்னு இருக்காது. அடுத்து செவிலி கூற்று 1099. கழிவினும் வரவினும் நிகழ்வினும் வழிகொள நல்லவை உரைத்தலும் அல்லவை கடிதலும் செவிலிக்கு உரிய ஆகும் என்ப. கழிவு என்பது கடந்த காலம், இறந்த காலம். வரவு என்பது எதிர்காலம், நிகழ்வு என்பது நிகழ்காலம். நினைவு வச்சுங்க, வரவு செலவுன்னு வச்சுக்கூடாது. கழிவுன்னா கழிந்த காலம், அதாவது கடந்த காலம். வரவுன்னா எதிர்காலம், நிகழ்வுன்னா நிகழ்காலம். வழிகொள மரபுக்கு பொருந்த செவிலி எக்காலமும் அறிந்து அறிவுரை கூறுவாள். செவிலி தாயானவள் தலைவன் தலைவியருக்கு அறிவுரை கூறுகின்ற பண்புடையவர். கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் ஆகிய முக்காலங்களுக்கும் ஏற்றவாறு நல்லவானவற்றை கடைப்பிடிக்குமாறும் தீயனவற்றை தீட்டு தள்ளுமாறும் உரைத்தலும் வேண்டிக் கொள்ளுதலும் செவிலித்தாயினது பண்புகளாகும் என்று சான்றோர் கூறுவர் என்று கூறுகிறார் தொல்காப்பியர்.